ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். பாரம்பரியத்தினாலே தெய்வத்தினுடைய கற்பனை அவமாக்குறீர்கள். இயேசுவினிடத்தில் பரிசேயரும் சதுசேயரும் இந்த 2 வேத பாரகர் கூட்டத்தாரும் இயேசுவினிடத்தில் வருகிறார். இயேசுவினிடத்தில் வந்து ஒரு பிராதை கொண்டு வருகிறார். என்ன ரபி, உங்கள் சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை பின்பற்ற மாட்டார்களோ? யூதர்களுடைய பாரம்பரியத்தை பின்பற்றாதபடி உங்களுடைய சீஷர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது கேட்டு அவங்க சொல்கிறாங்க, அவங்க கை கழுவாமல் சாப்பிட்றாங்க. அப்போ இயேசுக்கு உடனே கோபம் வருது. அவர் சொல்கிறாரு, நீங்கள் நியாயப்பிரமாணமெல்லாம் கை கொண்டுட்டீங்களா? தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லியிருக்க, அந்த கனம் பண்ணுறீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தகப்பனுக்காவது தாய்க்காவது நான் ஏதாவது கடமை செய்ய வேண்டியது இருந்துச்சு, அதை நான் காணிக்கை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி, தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டாம், காணிக்கை செலுத்தினா போதும்னு சொல்லி உங்களை மாற்றி விட்ட மாயம் பண்ணுகிறவர்கள். அதனால என்னன்னா, அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மாயான காரியங்களை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். பாரம்பரியம் என்கிற காரியத்தில் அல்ல, மாயை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்கு இருக்கிற அந்த பாரம்பரியம், எங்களுக்கு இருக்கிற இது அதுன்னு சொல்லி அதை பின்பற்றுவதற்கு நீங்கள் மாயமான காரியங்களை பின்பற்றுகிறீர்கள். அப்போ நம்முடைய வாழ்விலையும் அப்படிதான். பாரம்பரியமான சில காரியங்களை நாம் நமக்காக நியமித்து வைத்து அந்த பாரம்பரியமான காரியங்களை நாம் செய்து வருகிறோம். ஆதி அப்போஸ்தலர் நாட்களுக்கு பின்பு சபை பிதாக்கள் என்று ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். இந்த சபை பிதாக்கள் தான் முக்கியத்துவம் நிறைந்தவர்கள். என்ன முக்கியத்துவம் நிறைந்தவர்கள் அப்படின்னா, இந்த சபை பிதாக்களில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. வேதத்தை ஒருங்கிணைந்து ஒரு வேத புத்தகமாக அதை மொழிபெயர்த்து கொண்டு வந்தவது இவர்களுடைய பங்கு அதிகம். அப்போ இவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னா, இவங்க ஜனங்களோடு வாழ மாட்டாங்க. இந்த வேதாகமத்தை மொழிபெயர்க்கக்கூடிய இவர்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்குமே இவர்கள் காடுகளை தெரிந்து கொண்டார்கள். இந்த காடுகளிலே, பெரிய மரங்களிலே, அந்த மரத்தின் மேலே ஒரு வீட்டை உண்டு பண்ணி அந்த வீட்டிலே அவர்கள் வசிப்பார்கள். அவர்களுக்கு கீழே அந்த சீஷர்கள், அதாவது இவர் சபை பிதாக்கள், இவர்களுக்கு சீஷர்கள் காலை மதியம் இரவு அந்த நேரங்களில் அவர்களுக்கு உணவு உண்ணுவதற்கு பழங்களை மட்டும்தான் கொடுப்பார்கள். பழங்கள் மட்டும் வரும். அவங்களுக்கு குடிக்க தண்ணீர் வரும். அவங்க ஸ்நானம் பண்ணுவதற்கு தண்ணீர் கீழே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும். இப்படி அவர்கள் ஜனங்களை விட்டு விலகி தனித்து வாசம் பண்ணி அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த வாழ்ந்து வந்திருக்கிற நாட்கள் எல்லாம் அவர்கள் வேதத்தை மொழிபெயர்க்கவும் வேதத்தை எடுத்து எழுதவும் அந்த வேலையை அவர்கள் தெளிவாக செய்து வந்தார்கள். ஒரு வேளை ஒரு மனிதன் அப்படி எழுதி கொண்டிருக்கும் பொழுது யாராவது ஒருவர் கூப்பிட்டு அவரை தொந்தரவு செய்தால், அவர் அந்த இறகை தொட்டு தான் மையில இறகை தொட்டு எழுதினார்கள். அதை அவர் எடுத்து போட்டுவிட்டு போய் அவனிடத்தில் என்னவென்று கேட்டு, பின்பு அவர் போய் ஸ்நானம் பண்ணி குளித்து பின்புதான் அவர் மீண்டும் வந்து அந்த எழுதுவதில் உட்கார்வார்கள். இது அவர்கள் பாரம்பரியமாய் நடத்தி வந்த ஒரு காரியம்.
அது சபை வளர்ச்சியடைய இது சபைக்குள்ள கொண்டு வர நினைத்தார்கள். ஆனால் சபைக்குள்ள அது கொண்டு வர முடியவில்லை, இயலவில்லை. காரணம், அவங்க ஏதாவது ஒரு தொந்தரவு ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அவங்க அந்த எழுதுவதையெல்லாம் மூடி வைத்துவிட்டு போய் அந்த வேலையை முடித்து, பின்பு குளித்து, பின்பு வஸ்திரத்தை மாற்றி, பின்புதான் வந்து மீண்டும் அவர்கள் அந்த வேலையில் அமருவார்கள். இது எல்லா காலகட்டத்திலேயும் நமக்கு சாத்தியப்படக்கூடிய ஒன்று அல்ல. அதற்கு பின்பு அவர்கள் ஊருக்குள்ளே மற்றவர்களைப் போல வாழ அவர்களும் தங்களை அர்ப்பணித்து அப்புறம் பிஷப் ஆனார்கள். அதுக்கப்புறம் போப்பு வந்தார். இது இப்படி காரியங்கள் கடந்து போனது. அப்போ நம்ம பாரம்பரியத்தை பிடித்து கொண்டு, பாரம்பரியத்தை வைத்து கொண்டு இதுதான் சரி, இதுதான் சரி என்று நிற்பது தவறு என்று இயேசு சொல்லுகிறார். அவர் தான் நமக்கு அழகாக போதிக்கிறார். அவர் சொல்கிறாரு, நியாய பிரமாணத்தின்படி உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணினாயா? அவன் முழிக்கிறான், ஏன்னா கனம் பண்ணலை. அப்படி கனம் பண்ணணும்னா அவங்களுக்கு பண்ண மாட்டானா? அந்த காணிக்கையாக கொண்டு போய் ஆலயத்தில் போட்டால் அந்த அந்த கடமையெல்லாம் நிறைவேறிடுச்சு, முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு போதித்திருக்கிறார்கள் அப்போ இருந்த ஆசாரியர்கள், சபை தலைவர்கள். அப்போ இந்த காலை வேளையில் நமக்கூட நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, பாரம்பரியமான நிறைய காரியங்களை நாமும் பின்பற்றி வருக. பாரம்பரியமான காரியங்களில் நட்சத்திரங்களை தொங்க விடுவது, வெளியில் கிறிஸ்மஸ் ஆராதனை என்றால் ஸ்டாரை தொங்க விடுவது, ஈஸ்ட் சர்வீஸ் என்றால் அதற்கு முட்டை வாங்கி அதற்குள்ளே அதை உடைத்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் என்று சிலதை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை எடுப்பது, இது வெளிநாட்டில் இருந்து அப்படி நம்முடைய தேசத்திற்குள்ளே ஊடுருவி ஜனங்களை பாரம்பரியமாய் தீர்த்துப்படுத்தி விட்டதே அல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய செய்யவில்லை. கீழ்ப்படியவே செய்யலை. ஆண்டவர் எங்கேயாவது வேதத்தில் சாம்பல் புதன் கொண்டாடினாங்கன்னு இருக்கா? இல்லை. பெரிய வியாழன் கொண்டாடினாங்கன்னு இருக்கா? இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை, அது ஒரு வெள்ளிக்கிழமை, அதை புனித வெள்ளி என்று அழைக்கிறார்கள். இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. அதெல்லாம் மாறி இயேசு சொன்னார், என்னை நினைவுக்கு ஒருபடி இதை செய்யுங்கள் என்றார். இப்போ அதெல்லாம் தூக்கி வீசிட்டு இவன் அதெல்லாம் பாரம்பரியமாக மாற்றி இன்னும் என்னென்ன காரியங்கள் எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்து ஜனங்கள் தங்களை திசை கெட்டு போக பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதனால் பாரம்பரியமான விஷயத்தை விட்டு விலகி ஆக்கப்பூர்வமான தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த விருப்பத்துக்குள்ளே நம்ம வந்தால் தான் இந்த பாரம்பரிய கட்டுகள் நம்ம மேலே, நம்முடைய சமூகத்தில் இருந்து அது உடைந்து விலகும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாரம்பரிய கட்டிலே நம்ம சிக்கி தவிக்க வேண்டியதுதான். விருத்த சேதனம் பண்ணணும், அப்புறம் இந்த முறைமையின்படி நடக்கணும், அந்த முறைமையின்படி நடக்கணும். ஒரு திருமணத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த திருமணத்தில் அவங்க மாமா அக்கா பையனுக்கு சீர் செய்கிறார். அதாவது தாய் மாமா சீர் செய்கிறார். அப்போ சொல்லிட்டாங்க, தாய் மாமா சீர் செய்கிறார்னு காலையிலே கூவிட்டானுங்க. மதியான சாப்பாடு அந்த சீர் செய்த பின்பு தான் சாப்பாடு அங்கே கொடுப்பாங்க. அதனால் நீங்கள்லாம் வந்துடணும். சரி, தலையெடுத்து நாங்கள் வேறு என்ன பண்ண போனோம். போய் உக்காந்தா முதல்ல முறுக்கு மாலை, பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி, இதெல்லாம் போட்டு மாலை. என்னடா சீருது, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா, அது பாரம்பரியமாக அவங்க வழியில் செய்கிறதான். இப்போ அதில் உங்களுக்கு என்ன பிரயோஜனம், என்ன வந்துச்சு?
மாப்பிள்ளைக்கு ஏதாவது ரட்சிப்பு வந்துச்சா, மாப்பிள்ளைக்கு ஏதாவது மீட்பு வந்துச்சா, மாப்பிள்ளைக்கு ஏதாவது மனம் திரும்புதல் வந்துச்சா, மாப்பிள்ளைக்கு ஏதாவது திருமண காரியத்தை கொடுத்த ஆலோசனை இருந்துச்சா? ஒன்றுமே கிடையாது. கையில் 4 காசை கொடுத்தானுங்க, ஒரு செயினை போட்டானுங்க, அப்படியே பயங்கரமாக ஃபோட்டோ எடுத்தானுங்க, முடிஞ்சிச்சு. அப்புறம் போய் சாப்பிட்லான்னாங்க. இது என்ன பாரம்பரியமாய் இதெல்லாம் நடத்தினாதான் திருமணம் நடக்குமா? இப்போ கிறிஸ்தவத்திலையும் ஜாதகம் பார்க்கறது, நாள் பார்க்கறது, குறி கேட்கறது பெருகிடுச்சு. ஒரு பொண்ணு பார்த்தா என் வீட்டில் இந்த பொண்ணு செட் ஆகுமா, இந்த மாப்பிள்ளை செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய, அஞ்சனம் பார்க்கக்கூடிய ஆட்கள் கிளம்பிட்டாங்க. இப்போ இவங்க போய் பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த வாழ்க்கை நல்லா இருக்கா? ஒரு டைவர்ஸுக்கு தானே போய் நிற்கிது. பாண்டவத்தில் அவர் சொல்கிற இருளுக்கும் ஒளிக்கும் சம்மந்தம் இது. எவன் பணம் நிறைய வச்சுருக்கானோ அவனை பார்த்து இதை தான் கர்த்தர் எனக்கு காட்டுறாரு, உனக்கு நல்லா காட்டுவார். அவன் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்கிறது, அவன் செட் இல்லை, அவன் செட் ஆகலை, நான் விரும்புகிறபடி இருந்தாலும் இல்லை, நான் கேட்குறதெல்லாம் வாங்கி தர மாட்டான், ஏன் இருக்கிற சொத்தெல்லாம் அழிச்சிட்டு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா 3 மாதம் கூட ஒன்றா வாழலை, டைவர்ஸ். இது எங்கே? ஊழியக்காரருடைய குடும்பத்திலே நடக்குது. இது பெரிய பெரிய ஊழியக்காரருடைய சொல்லுகிறவருடைய குடும்பத்தில் நடக்குது. இதெல்லாம் வெளியே வரும்போது, இதெல்லாம் கேள்விப்படும் போது, அவங்களே இப்படி இருக்காங்க, நம்ம எப்படி அப்படின்னு சொல்லி ஜனங்கள் இடறி போகிறதுக்கு ஏற்ற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை காத்து நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் பரலோகம் நம்முடைய ஜெபங்களையும் நம்முடைய தியானங்களையும் அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதிக்கும். ஆமென்.